மார்னிங். நான் உங்கள் முகமது சார் பேசுகிறேன், ஸ்டார் டியூஷன் சென்டர்லேருந்து. இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் எக்ஸாம் +1 +2 பப்ளிக் எக்ஸாம்லேருந்து போட ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எக்ஸாம் டைம்ன்றதால ஃபுல்லாக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் 10th எக்ஸாம்ஸ்க்கு ஒரு எக்ஸாமுக்கு போட்டுட்டு இருந்தோம். சரி, இப்போ எக்ஸாம் சீசன் முடிஞ்சிச்சு. ரொம்ப பசங்க கேட்டாங்க, சரி சம்மர் கேம்ப் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்களுடைய டைம் வேஸ்ட்டாக போகுது, மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் ஸ்கில் கற்றுக்கணும்னு பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டாங்க. அதனால தான் சரி சம்மர் கேம்ப்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் April 20 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திருப்பியும் நியூ பேட்சஸ்க்கு அவுட் சைடர்ஸ்க்காக தான் இது வந்து இந்த வீடியோ. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், இது யார் யார் டீச்சர்ஸ் இருக்காங்க, இது டைமிங்ஸ் என்ன, இதில் என்னென்ன கற்றுக் கொடுக்குறோம், சம்மர் கேம்ப்னா என்ன, இது எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முதல்ல நம்ம சம்மர் கேம்ப் என்னலான்றது நம்ம போகலாமா நம்ம வீடியோக்குள்ளே? ஓகே, சரி. சம்மர் கேம்ப்ன்றது நம்ம எல்லாருமே சொல்றாங்க சம்மர் கேம்ப்னா அது ஆக்சுவலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன இதுதான். ஏன்னா இது தெரிஞ்சா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி கூட வச்சுங்களேன். என்னன்னா இது வந்து 1861 1861 வந்து இது யுஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. யுஎஸ்ல வாஷிங்டன்ன்ற ஒரு சிட்டியில தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம்மர் கேம்ப்ன்றது ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பாய்ஸ் தான் இருந்தாங்க. வெறும் பாய்ஸ் ஒண்டி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அவுட்டோர் கேம்ஸ், அந்த நேரத்தில் அவுட்டோர் கேம்ஸ் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கெனாயிங்கு, வெளியில் அவுட்டோர் கேம்ஸ் என்னென்ன இருக்கும் அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. வெளியே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், வெளியே போய் விளையாடுறது அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு 10 மாதம் வந்து ஃபுல் இன்டர்னல் ஸ்கூலில் இருந்ததால அவங்க அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ்க்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1900 கேர்ள்ஸ்க்கு தனியாக சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னா எல்லாமே கோவிட் மாதிரி ஆயிடுச்சு. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து அவுட்டோர் இல்லாமல் இன்டர்னலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டோரில் என்னென்ன இருக்குது, இண்டோர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இதுதான் சம்மர் கேம்போடைய ஒரு பேக்ரவுண்ட். சப்போ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அதே மாதிரி சம்மர் கேம்ப் தான். இது அவுட்டோர் கிடையாது, ஃபுல்லாக இண்டோர் தான். இது என்னன்னா இதில் வந்து நம்ம May 2 நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். May 2 to May 31, 2025 வரைக்கும். ஒரு நிமிஷம்ப்பா, பாஸ். டேட் பார்த்தீங்கன்னா May 2 May 31 வரைக்கும் இதை போட்டிருக்கோம். அப்புறம் ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த May end வரைக்கும் இது இருக்கும். இந்த டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 12:30, ஈவினிங் 5:30 to 7:30 2 பேட்ச் இருக்கு. இதில் வந்து எல்லாம் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. டிராயிங் பெயிண்டிங்லாம் வந்து எக்ஸ்பர்ட் டீச்சர் இருக்காங்க. அது இல்லாமல் என்னென்ன இருக்குன்றது நான் ஒன்று ஒன்றா லைனாக சொல்கிறேன். இதில் மொத்தம் வந்து 15 ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட பண்ணுறோம். நம்ம இது அந்த 15 ஆக்டிவிட்டி பண்ணாலே அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் டெவலப் ஆகிடும். ஏன்னா வீட்டில் உட்காந்து அவங்க மொபைல் நோண்டி வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இந்த ஸ்கில் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதனால தான். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு போகலாம். ஃபர்ஸ்ட் டிராயிங்ன்றது பேசிக்ஸ். என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது, என்னென்ன ஷேப்ஸ் வரையலாம், ஃப்ளவர்ஸு, என்னென்ன பேசிக்லேருந்து எல்லா பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டிராயிங்கு. இது வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸும் வரலாம், சின்ன பசங்கன்னு இல்லை, யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாமே இந்த டிராயிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராயிங்க்கு அப்புறம் ரெண்டாவது பெயிண்டிங். இந்த டிராயிங் முடிஞ்சிச்சு, அதுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணணும், என்ன கலர் கொடுக்கணும், என்ன பேக்ரவுண்ட் கொடுக்கணும், அந்த அனிமல் வெஜிடபிள்ஸ்க்கு என்ன கொடுக்கணும், அதை பற்றி பார்க்க தான் பெயிண்டிங்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் நான் கொடுக்குறேன். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல வந்து பேப்பரில் ஃப்ளவர்ஸ் செய்கிறது, அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் வீடு மாதிரி கட்டுறது, அப்புறம் ஆர்னமெண்டல்ஸ், என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் யூனிக்காக என்ன பண்ணலாம். இது 3 இது தான் இந்த டிராயிங், பெயிண்டிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து ஒரு பேக்கேஜில் வரும் உங்களுக்கு. இது 3 ஒரு பேக்கேஜ். இது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவங்களுடைய பசங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக தான். எப்படி டிராயிங் பண்ணணும், எப்படி பெயிண்டிங் பண்ணணும், இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்னா என்னன்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது ஃபோனிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஃபோனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து இந்த ஏபிசிடி கூட சில பசங்களுக்கு வந்து சரியாக சொல்ல தெரியாது. ஏ அப்படின்னும் போது ஆன்வாங்க, பின்ற போது பான்வாங்க. அந்த கரெக்டான ப்ரொனன்சியேஷன் அவங்களால பண்ண தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா சின்ன பசங்க அந்த ஏன்னா கரெக்டாக ஏ, பி எப்படி சொல்றது, சி எப்படி, இசட் வரைக்கும் எப்படி சொல்றதுன்றது கரெக்டாக அவங்க சவுண்ட்ஸ் சொல்றதுதான் ஃபோனிக்ஸ். 5வது ஹேண்ட் ரைட்டிங் ஒரு முக்கியமான ஒரு காரணம். நான் ஹேண்ட் ரைட்டிங்ல தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு மார்க்கே கம்மியாகும். பசங்க அப்படியே படிச்சு 10th வரைக்கும் வந்துருவாங்க. 10th பப்ளிக் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, நல்லா படிச்சிருப்பான் ஆனால் மார்க் வராது. என்ன காரணம்னா ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அந்த சின்ன வயசுலேயே வந்து அந்த 4 ரூல்டு நோட்டில் தமிழ் இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷ் இருக்கட்டும், இல்லை ஹிந்தி, என்ன லாங்குவேஜ் இருந்தாலும் எழுதி பழக வைப்போம். அது அந்த பழகிறதால இந்த சம்மர் வெக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வரும். இந்த ஃபோனிக்ஸும் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு கேட்டகரியில் வரும். இது ரெண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது ரீடிங் வந்து எவ்வளோ பசங்க வந்து சேர்ந்துடுறாங்க, அவங்களுக்கு பேசிக் படிக்க வர்றதில்லை, இங்கிலீஷ் படிக்க வர்றதில்லை, தமிழ் படிக்க வர்றதில்லை, ஹிந்தி சப்போஸ் லாங்குவேஜ் இருக்காங்க, இல்லை வேற எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் படிக்க வர்றதில்லை.
முதல்ல படிக்க கற்றுக் கொடுக்குறது, முதல்ல ஆல்ஃபபெட் சொல்லி ஏன்னா எத்தனையோ பேருக்கு ஆல்ஃபபெட்ஸே தெரியல. ஸோ ஆல்ஃபபெட் சொல்லி அந்த வேர்ட்ஸை சொல்லி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சொல்லி அவங்களுக்கு வந்து பேசிக்காக படிக்க வைக்கிறது. ஏன்னா படித்தாதானே அடுத்த கட்டம் போக முடியும், படிக்க தெரியலன்னு என்ன பண்ண முடியும். ஸோ ரீடிங். அடுத்தது 7வதும் 8வது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமாயிடுச்சு. ஏன்னா நம்ம 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா பசங்க இங்கிலீஷில் தான் இன்டர்வியூஸ் இருக்கும். என்னதான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் கூட இங்கிலீஷில் பேசினா தான் மதிப்பு இருக்குது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கிலீஷ்ன்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது நம்ம. அதே மாதிரி இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேசிக்லேருந்து போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன, அவங்களுடைய பேர்லேருந்து, அவங்க காலேஜ்லேருந்து, ஸ்கூல்லேருந்து, ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து, வெளியில் யாரையா கிட்ட பேசுகிறாங்க, எப்படி எப்படி பேசணும், ஸோ வேர்ட்ஸ்லேருந்து, சென்டென்சஸ்லேருந்து, அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேசணும் எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்துடும். அதே மாதிரி தான் ஸ்போக்கன் ஹிந்தியும். ஸ்போக்கன் ஹிந்தி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்தியா சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் வந்து எனக்கு ஜாப் பாம்பேல கிடச்சிச்சு, டெல்லியில் கிடச்சிச்சுன்னா அப்போ ஹிந்தி தேவைப்படும். அதே மாதிரி தான் அந்த நேரத்தில் ஹிந்தியில் எல்லா பேசிக்ஸ்லேருந்து கற்றுக் கொடுக்குறோம். வேர்ட்ஸ், சென்டென்சன்ஸு, சுச்சுவேஷன்களை கேட்ட மாதிரி மார்க்கெட்டில் எப்படி பேசணும், ஆஃபீஸில் எப்படி பேசணும், ஃபேமிலியில் எல்லாம் பேசணும், அதெல்லாம் ஸ்போக்கன் ஹிந்தியில் கவர் ஆகிடும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி ஒரு பேக்கேஜில் வந்துடும். அடுத்தது மெஹந்தி 9th. மெயினாக மெஹந்தி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேர்ள்ஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி எவ்வளோ பாய்ஸ் கூட அது பிஸ்னஸ் மாதிரி வச்சு பண்ணுறாங்க. ஸோ மெஹந்தின்றது கை காலில் எப்படி போடுறது, என்னென்ன டிசைன் போடுறது, அதில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது எல்லாமே மெஹந்தியில் பார்க்கலாம். இது ஒரு யூனிக்காக வச்சுருக்கோம் இதில் மெஹந்தின்றது. ஏன்னா சில பேர் அது வெப்பப்பட்டு கேட்டதால் மெஹந்தி கிளாஸ். அடுத்தது 10வது பேசிக் மேக்ஸ். மேக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பேசிக் மேக்ஸ்ன்னும் போது எல்லாமே வந்து அது கேர்லெஸ்ஸாக பார்க்கக்கூடாது. ஏன்னா பேசிக் மேக்ஸ் ரொம்ப முக்கியம். 10th போயிடுறாங்க, 12th போயிடுறாங்க, மல்டிப்ளிகேஷன் தெரியல, டிவிஷன் தெரியல, சப்ட்ராக்ஷன் தெரியல, இந்த மாதிரி லெவலில் இருக்குது. அதான் முக்கியம். ஏன்னா மெயின் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் மெயின் ஃபார்முலாஸ், அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் என்ன, ட்ரிக்னமெட்ரி என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலாஸ்லாம் மெயினாக அந்த பேசிக் மேக்ஸில் கவர். அந்த லீவில் இதில் எல்லாமே அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டானா ஜூன் ஜூலையில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் மேக்ஸில். லாஸ்ட் 11வது வந்து 11th ஹாலிடே ஹோம்ஒர்க். ஹாலிடே ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூலில் இருக்காது. சில ஸ்கூலில் வந்து லீவில் வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, பேர்டன் மாதிரி ஜாஸ்தி கொடுப்பாங்க. அந்த ஹோம்ஒர்க்கை நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எப்படி எழுதணும், அவங்க என்ன மாதிரி ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த எந்த விதத்தை ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லாமே வந்து ஹாலிடே ஹோம்ஒர்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள். அதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க. அடுத்தது 12th 13th ஸ்டோரி டெல்லிங் ரைம்ஸ். ஸ்டோரி டெல்லிங் ரைம்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு ப்ரீகேஜி இருக்காங்க, எல்கேஜி இருக்காங்க, யூகேஜி இருக்காங்க, ஏன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு கூட போவாங்க. அந்த ஸ்டோரி டெல்லிங், அந்த பழைய ஹிஸ்டாரிக் லெசன்ஸு, காமிக் லெசன்ஸு, என்னென்ன இருக்கும் ஸ்டோரிஸ், நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் வந்து ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரைம்ஸு, நல்ல நல்ல ரைம்ஸ் இருக்குது, தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. எல்லா ரைம்ஸும் அவங்களுக்கு பசங்களுக்கு வந்து இந்த லீவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு ஸ்கூல் திறக்கும் போது அவங்க நல்லா அந்த ரைம்ஸை வந்து மிஸ் கேட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு தைரியமாக இருக்கும். அப்புறம் வந்து 14 பார்த்தீங்கன்னா ஜிகே. ஜிகேயும் சொன்ன மாதிரி நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு சொன்ன மாதிரி ஜிகேயும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு பசங்க வந்து இன்டர்வியூவில் போகும்போதோ இல்லை அவர் இன்டர்னல் ஸ்கூல்ல ஏதோ இன்டர்னல் காம்படிஷன் நடக்குது, ஜிகே காம்படிஷன் இருக்குது, 4 ஸ்கூலுக்கு சேர்ந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்கன்னா அப்போ ஜிகே தெரியணும். அப்போ தான் அந்த ஸ்கூலுக்கு வந்து பெருமை. அவர் போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவார். நாளைக்கு ஜாப் போகும்போது கூட ஜிகே பற்றி தெரியணும். நம்ம நாட்டில் என்ன நடக்குது, மற்ற கண்ட்ரீஸில் என்ன நடக்குது, எந்தெந்த கண்ட்ரிக்கு என்ன கேபிட்டலு, எந்த பேர்ட்ஸ் என்ன, நேஷனல் பேர்டு என்ன, நேஷனல் அனிமல் என்ன, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ நாட்டு நடப்பு என்ன, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லாமே ஜிகேல வந்துடும். 15th பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங். இது ஒரு முக்கியமான ஸ்கில். பப்ளிக் ஸ்பீக்கிங்ன்றது பார்த்தீங்கன்னா பசங்க ஒரு 10 பேர் சேர்ந்து அரட்டை அடிக்க சொன்னால் நல்லா அரட்டை அடிப்பானுங்க. அதே ஒரு பையனை வந்து ஒரு 10 பேருக்கு முன்னாடி, ஒரு 5 பேருக்கு முன்னாடி போய் நின்று பேசுனா பேச முடியாது. அந்த நேரத்தில் கை உதறும், கால் உதறும், பேச வார்த்தை வராது, அப்படியே ஆடுவானுங்க. இதே தமிழ்லேயே பேச மாட்டாங்க, இங்கிலீஷ்ன்றது 2வது, தமிழ்லேயே பேசுங்கடானா கூட பேச மாட்டாங்க. அந்த தைரியத்தை வர வைக்கிறது, அது எப்படி பேசணும், என்ன டாபிக் கொடுங்க, அந்த டாபிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், எப்படி போய் முன்னாடி நிற்கணும், யார் யார் இருக்கான், எதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணும், எப்படி அந்த பேராவை முடிக்கணும், எண்டிங்கில் என்ன சொல்லணும், எல்லாமே இங்கிலீஷ் தமிழ் எதுவாக இருந்தாலும் பப்ளிக் ஸ்பீக்கிங் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இந்த 15 ஐட்டம்ஸும் இந்த சம்மர் ஆக்டிவிட்டீஸில் வருது. இது இல்லாமல் மற்ற விஷயங்களும் பண்ணுறோம். இதுதான் முக்கியமான விஷயங்கள். இது எல்லாமே இது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டார் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டானா அவன் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த லீவ் டைமில் தான் கிடைக்கும். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கூல் ஆயிடுச்சுன்னா படிப்பு கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு என்ன படிப்பு பைஹார்ட் பண்ணி எழுதுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த என்ன அவன் படிக்கிறானோ அப்படியே தான் எழுதிட்டு இருக்கான். இது வந்து அவன் புரிஞ்சு பண்ணுறான். புரிஞ்சு பண்ணுறதால ஒரு ஸ்கில்லும் வந்து உனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு இதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க. ஏன்னா இன்னைக்கு கேம்ப்ஸ் வந்து போடுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த கேம்ப் ஆக்டிவிட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று யூஸ்ஃபுல். இது என்ன இருக்குதோ ஒன்று வந்து நீங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய டியூஷன் சென்டர் அது எங்கே இருக்குது, அது வில்லிவாக்கத்தில் இருக்குது. வில்லிவாக்கத்தில் எங்கே இருக்குது, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன். அதில் கால் பண்ணாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன்.
எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு நான் ஜூன் மாதம் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். இங்கே எல்லாத்தையும் டீச் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. 6-7 டீச்சர் இருக்காங்க. ஒருத்தரும் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ், டேலண்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணலாம். இதை பயன்படுத்திங்க. ஆல் த பெஸ்ட்.